ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடீஸ் லான்ச் பை ரம்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் டெசர்ட் சாக்லேட் பானா கோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பானா கோட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. லோவை விட கொஞ்சம் அதிகமாக, மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். அப்புறம் இதில் 1/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நான் வந்து பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப் அளந்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா பாலோட கரைச்சிருங்க. சர்க்கரை கரைஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பாலில் நான் 1 டீஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கொக்கோ பவுடர் நம்ம அப்படியே பாலில் சேர்த்துக்கிட்டோன்னா கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் நான் 1/2 டீஸ்பூன் அகர் கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாக்லேட் சிப்ஸ் இந்த பாலோட நல்லா கரைச்சிருங்க. இது வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்டெப் தான், ஆனால் இதை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் இந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ அந்த சாக்லேட் சிப்ஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. எக்காரத்தை கொண்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்காதீங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வந்து க்ரீம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் சூடு பண்ணதுக்கப்புறமா சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பானா கோட்டாவை செட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ராமிக்கன்ஸ் இல்லை இந்த மாதிரி காஃபி டவரா செட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ பானா கோட்டா அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பானா கோட்டா மிக்ஸ் ஆறின பிறகு இந்த பவுல்ஸில் செட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அன்மோல்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் பானா கோட்டாவை அன்மோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் வச்சுருங்க. ஒரு 30 செகண்ட் போல் வச்சா போதும். இப்போ இதோட சைடில் ஒரு கத்தியை வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அழகாக ஒரு பிளேட்டில் கமத்திடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் பானா கோட்டா வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.